வணக்கம் மக்களே, நான் தான் அஸ்வின். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுசா நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராபிக்கல் அக்ரோல டேக் K20 அப்படின்ற ப்ராடக்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது, என்னென்ன கிராப்ஸ் அடிக்கலாம், எவ்வளவு அடிக்கலாம் அப்படின்றத ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இப்ப பார்க்கலாம். டிராபிக்கல் அக்ரோல பாத்தீங்கன்னா K20 இது பாத்தீங்கன்னா பொட்டாஷ் டெலிவரிடு. இது பாத்தீங்கன்னா கடல் பாசியிலிருந்து எடுக்கக்கூடிய பொட்டாஷ். இது அதிகமா என்ன கிராப்ஸ் பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, காய்கறி பயிர்களுக்கும் கொடி வகை பயிர்களுக்கும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. காய்கறி பயிர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில டைம்ல நல்லா காய்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில டைம்ல அப்படியே பூக்கள் எடுக்காம அப்படியே நின்றும். அந்த மாதிரி பட்சத்துல நம்ம இந்த டெலிவரிடு பொட்டாஷை மேல ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு பூ அதிகமா எடுக்கும். அது இல்லாம பூ செட்டிங்க்கும் பயன்படுத்துவாங்க. பூ நல்லா நிக்கிறதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அரும்புல ஒரு 5 அரும்பு 6 அரும்பு எடுக்குதுன்னா அதுல 3 அரும்பு 2 அரும்பு கொட்டிடும், மிச்சம் 2 அரும்பு அந்த மாதிரிதான் இருக்குன்ற பட்சத்துல நம்ம இந்த K20 யூஸ் பண்ணும்போது எடுக்கிற பூக்கள் எல்லாமே அப்படியே செடியில செட் பண்ண அப்படியே நிக்கிறதுக்காண்டி இந்த K20 அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதிகமா கத்திரியில இது நாங்க நிறைய கொடுத்துருக்கோம். நல்ல ரிசல்ட் இருக்கு கத்திரியில பூ செட்டிங்க்கு. ஏன்னா கத்திரியில பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் பூக்கள் அதிகமா எடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் பூ எடுக்காம அப்படியே நின்றுன்ற பட்சத்துல நம்ம தாராளமா இந்த K20 நம்ம கண்டினியூஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடி வகை பயிர்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், தர்பூசணி, பீர்ப்பங்காய், புடலங்காய், அவரைக்காய், அந்த மாதிரி கொடி வகை பயிர்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா எந்த காய்கறி பயிரா இருந்தாலும் கொடி வகை பயிரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா 45 நாள்ல பூ எடுக்க ஆரம்பிக்கும்ன்ற பட்சத்துல அந்த டைம்ல நம்ம கொடி வகை பயிர்ல நிறைய பூக்கள் இருக்கும். ஆனா பார்த்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தோம்னா சுத்தமா பூக்களே இருக்காது. எல்லாமே நிறைய கொட்ட ஆரம்பிச்சிடும்ன்ற பட்சத்துல நம்ம இந்த K20 பொட்டாஷை தாராளமா மேல இந்த 45 நாள்ல பூ செட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம இந்த டெலிவரிடு பொட்டாஷை யூஸ் பண்ணும்போது பூ செட்டிங் அப்படியே இருக்கும். அதனால காய் பெருக்கமும் ஏற்படும். அதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம மல்லியிலையும் அதே மாதிரிதான் நமக்கு அரும்புகள் கொஞ்சம் பிடிக்கிறதுக்காண்டி இந்த கடல் பாசி பொட்டாசம் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு பூக்கள் வர சமயத்துல பச்சை அரும்புகள் இருக்கும் போது நம்ம இந்த பொட்டாசை மேல ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நமக்கு பூக்கள் நல்லா பெருசா வரதுக்கு நல்ல பூக்கள் காம்போட அளவு நல்லா பெருசா வரும். அதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெல் பயிர்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா 45 நாள் கழிச்சு கதிர்கள் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல அடியில யூரியா பொட்டாஸ் அதை யூஸ் பண்ணுவாங்கன்ற பட்சத்துல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அடியில யூரியா பொட்டாஸ் போட்டுட்டுமே மேல 45 நாள்ல இந்த மாதிரி கடல் பாசி பொட்டாசை மேல ஸ்ப்ரே பண்ணா நம்ம கதிர்கள் சீரா வெளியே புடிங்கிட்டு வரும். அது இல்லாம கதிர் மணிகளோட அளவுகள் பெருசா இருக்குன்றதுனால இதை நெல் பயிர்ல அதிகமா இந்த 45 நாள்ல பயன்படுத்துவாங்க. டேக் K20 நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு 4 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம பயிருக்கு இல்லை ஏக்கர் கணக்குல யூஸ் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு 48 கிராம் வரைக்கும் நம்ம தாராளமா இந்த K20 பயன்படுத்திக்கலாம். இந்த K20 பொட்டாசை நீங்க ஆல்ரெடி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நான் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.